கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இது தொடர்பாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஜவஹர் அலி, இந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் 100 யூனிட் மின்சாரத்திற்கு கட்டணம் இல்லை. ரொம்ப சிறப்பு தான், மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்கே பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் மின் கட்டணத்தை உயர்த்துறீங்க. அதுக்கு காரணம் கடன் சுமை அதிகரிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 5447 கோடிக்கு உயர்த்துறீங்க. கருத்து கேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் மக்கள் எல்லோரும் சொன்னது ஏத்தாதீங்க, தாங்காது அப்படின்னு சொன்னப்ப நீண்ட அறிக்கை சொல்றீங்க. வேறு வழியே இல்லை, ஏற்றித்தான் ஆகும். நீங்க சொன்ன அந்த கடன் சுமை இன்னும் அதிகமாக தான் ஆயிருக்கு. இந்த 5 ஆண்டுகளில் நீங்க செய்யலை. எங்க பிரச்சனைன்னா, மின் கட்டணத்தை திமுக தொற்றுச்சு. நாங்கள் 1 மாசத்துக்கு ரீடிங் எடுப்போம், கட்டணத்தை பாதி ஆக்குவோன்னு 5 ஆண்டுகள் இருந்து மின் கட்டணத்தை உயர்த்திட்டு இப்போ சொல்றீங்க 100 யூனிட்டுக்கு கட்டணம் இல்லை. இல்லை, அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, மின்கட்டணம் மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய மின்கட்டணத்தை விட தமிழ்நாட்டில் இன்றைக்கும் கம்மி தான், குறைவு தான். அதில் நீங்கள் கவனிக்கணும். ரெண்டாவது திமுக ஆட்சி காலத்தில் 54,000 கோடி ரூபாய் மின்சார வாரியம் கடனில் இருந்தது. முழுமையாக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கேள்வியை நீங்க உள்வாங்க. இல்ல, நான் உள்வாங்கி முதல்ல அதாவது நான் சொல்றேன் கேளுங்க. அந்த சிறப்பு கிரெடிட் எல்லாம் கொடுக்குறேன் சார். இல்ல, ரொம்ப சிறப்பு, அதெல்லாம் செஞ்சிட்டீங்க. இப்ப என் கேள்வின்னா, நீங்க சொன்ன கடன் சுமை குறையல, கடன் சுமை இன்னும் அழுத்திட்டு இருக்கு. அது மின்சார வாரியத்துக்கு மட்டுமில்ல, தமிழ்நாட்டுக்கும் மொத்த நிதி சுமையிலையும் கடன் சுமை அழுத்துது. அந்த இடத்துல தான் கேட்கிறேன், நீங்க எப்படி 100 யூனிட் மின்சாரம் எல்லாம் சொல்ல வரேன். 5 வருஷம் நீங்க கொடுக்கல சார். அதை தான் சார் சொல்ல வரேன். காரணம் மின் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இருந்தது. மின்சாரத்தை ஓரளவுக்கு உற்பத்தியை பெருக்கிறதுக்காண்டி அதுக்கு நிறைய செலவு செய்தோம். அது இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து மின்சாரம் வாங்க முடியாத சூழ்நிலையும் இருந்தது. அதற்காக 7000 கிலோமீட்டருக்கு வழித்தட அமைச்சோம், அதுல இன்வெஸ்ட்மெண்ட். அதனால இப்போ 7000 பண்ணீங்க. ஆமா, அது ரெக்கார்டா நான் வைக்கிறேன். கண்டிப்பா எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க சார்? அதுக்கு அதாவது எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க? மின்சாரத்துறை அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்க, முன்பெல்லாம் திமுக ஆட்சி காலத்துல இருந்து வெளி மாநிலத்திலிருந்து மின்சாரத்தை வாங்க முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனா இப்ப கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை, இப்ப எப்படி மின்சாரம் பற்றாக்குறை இல்லாம இருக்கு? காரணம் என்னன்னா, வெளி மாநிலத்திலிருந்தும் மின்சாரம் இங்க வந்து கொண்டிருக்கு. குறுக்கீடு நீங்க இருந்தப்ப சொன்னீங்க மத்திய அரசு வழித்தடத்தை எங்களுக்கு சரி செய்யல. இருங்க நான் பேசுறேன். திமுக அங்க அங்கம் வகித்தது, தமிழ்நாட்டுக்காக எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்துல மத்திய அரசு வழித்தடத்தெல்லாம் சரி பண்ணிடுச்சா? தமிழ்நாடு அரசு செய்தது சார். வழித்தடங்களை தமிழ்நாடு அரசு மத்திய அரசாங்கம், அதாவது அவர்களுடைய ஒத்துழைப்போடு சேர்ந்து செய்தது. அவர்கள் முழுமையா செய்ய. பாஜக அரசா காங்கிரஸ் அரசா? எது? அதாவது இந்த வழித்தடம் சரி செய்தது பாஜக அரசு. 3 வருட காலமா தான் இதை செய்துகிட்டு இருக்காங்க. அது செய்துகிட்டு இருந்தா கூட அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டாவது இங்க கேளுங்க, நிலக்கரி முன்னாடி சொல்றது கேளுங்க. மின்சார விலை ஏன் ஏத்துறாங்கன்னு கேளுங்க. ஏத்திட்டீங்கல்ல, நான் நியாயம் சார், அது நியாயம். நான் சொல்றது அது நியாயம்ன்றேன். சொல்றது முதல்ல இல்ல வாங்க மாட்டீங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், 5 ரூபாய் இருந்தது, 55,000 ஒரு டன் இருந்தது. அதன் பிறகு இவங்க பசுமை வரி போட்டு சரி 55 ரூபாய் இருந்தது, 400 ரூபாய் ஆக்குனாங்க மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம். அப்போ மின்சார விலையை ஏத்தாம என்ன பண்ண முடியும்? அதிகமான கடன். என் கேள்வி அதல்ல, நீங்க ஏத்திட்டீங்க, அதுக்காக விரிவான விளக்கம் கொடுத்தீங்க. இந்த பட்டியல் என்பது அது தொடர்பாக வந்த எல்லா விமர்சனமும் ஏத்தாதீங்க எல்லாம் சொன்னப்ப நீங்க காரணம் எல்லாம் சொல்லிட்டீங்க. காலத்தின் கட்டாயம் நான் ஏத்துக்கிறேன். இப்ப என் கேள்வி, அந்த வாரியத்துக்கு இன்னும் கடன் சுமை இருக்கு, தமிழ்நாடு மொத்தத்துக்கும் கடன் சுமை இருக்கு. நீங்க எப்படி 100 திரும்ப எப்படி கொடுப்பீங்க சார்? அது இல்ல, நான் என்னன்னா, நீங்க ஏத்துன விலையை கொஞ்சம் இறக்கி அதே விலையை வச்சிருந்தீங்கன்னா கூட நியாயம். நான் முழுவதும் இலவசமா தருவேன்னு சொல்றது அது எப்படின்னு? 78 லட்சம் உபயோகப்பாளர்களுக்கு 100 யூனிட் இலவசம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் பல மின்சார இதுங்களை தொழிற்சாலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது உய்யூர், அத்திப்பட்டு, எண்ணூர், ராமநாதபுரம் இந்த தொழிற்சாலைகள், அணுமின் தொழிற்சாலைகள் தொடங்கும் போது 13,000, இன்னும் 3 வருடத்தில் 13,000 மெகாவாட் மின்சாரம் தமிழ்நாட்டிலே உற்பத்தி ஆகும். அந்த சமயத்துல 100 யூனிட் என்பது ஏழைகளுக்கு கொடுப்பதனால் எந்த வகையிலும் யாரும் குறைந்து விட போவதில்லை, அரசாங்கமும் குறைந்து விடுவாங்க. அந்த வகையில் தான் மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்கக்கூடிய மக்கள் பயன்படுறாங்க. ஒன்னே சொல்லிடுறேன், அதுல கவனிச்சீங்கன்னா 100 யூனிட் எப்படி வருதுன்னா, ஒரு ஃபேன், ஒரு டியூப் லைட், ஒரு ஃபேனுக்கு 40 யூனிட்னா ஒரு டியூப் லைட்டுக்கு 60 யூனிட். அது பார்த்தா ஒரு யூனிட் ஒரு நாளைக்கு 2 மாசத்துக்கு 60 யூனிட் ஆகுது. அதனால அவங்க கொடுக்கறாங்க. மிக்ஸி, கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்ல என்ன கணக்கு சார் அது சார், என்ன ஒரு 10 மணி நேரத்துக்கு ஒரு ஃபேன் போட்டீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ஃபேன் ஒரு யூனிட் ஓடினாலே 100 யூனிட்டுக்கு மேல ஆகும். நம்ம நீங்க வந்து 2 மாசத்துக்கு 100 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறீங்க. ஃபேன் வந்து 40 வாட்ஸ். சும்மா அறிக்கையில சொல்லி மக்களை ஏமாற்றலாம் சார். ஒரு நாள் ஏமாற்றலாம், தொடர்ந்து மக்களை ஜவஹர் அலி உபயோகப்படுத்தினா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் சார். திரு ஜவஹர் அலி இங்க பாருங்க, இதுதான் ஒரு விஷயம் சார். அந்த முதல் 0ல இருந்து 100 யூனிட் வரைக்கும் மின்சார கட்டணம் உயர்ந்ததா இல்லையா? நீங்க உயர்த்தினப்ப உயர்த்தினீங்களா இல்லையா? இல்ல, அப்பயும் உயர்த்தல. அப்ப 100 யூனிட் வரைக்கும் 200 யூனிட் வரைக்குமே உயர்த்தல. நீங்க அதை கவனிக்கணும். 200 யூனிட் வரைக்கும் உயர்த்தல. அதுக்கு மேலதான் உயர்த்தினாங்க. 200 யூனிட்ல இருந்து 500 யூனிட் வரைக்கும் ஒரு ஸ்லாப், 500 யூனிட்ல இருந்து அதன் பிறகு ஒரு ஸ்லாப் தான் வச்சாங்க. அதாவது இப்பைக்கும் வந்து அந்த 100 யூனிட் உபயோகிப்பாளர்களுக்கு வந்து ஏத்தலாம். ஆனா இப்ப இலவசமாவே கொடுக்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இது மக்களுக்கு பயனுள்ள திட்டம். ஏழைகளுக்கு தானே கொடுக்க போறாங்க. அவர் சொல்றாரு ஏழைகளுக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு இலவசமா கொடுக்கறதுல சிறப்பு அப்படின்றது ஒன்று. நாங்க நிறைய திட்டங்களை கொண்டு வர போகிறோம், அதன் மூலம் மின் உற்பத்தி, அதனால ரொம்ப எளிமைப்படுத்தும், அதனால இலவசம் சாத்தியம் தான் அவரோட வாதம். இதை கேட்கும் போதே வந்து சிரிப்பு வருது. அதாவது கடந்த 5 வருட காலத்தில் வந்து மின்மிகை மாநிலம்னு சொல்லி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து எல்லா இடத்தையும் முழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு யூனிட் மின்சாரத்தை கூட தமிழ்நாடு அரசு, அதிமுக அரசு எந்த திட்டத்தையும் போட்டு உற்பத்தி செய்யவில்லை என்பதுதான் உண்மை. பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் உற்பத்தி செய்த மின்சாரங்கள் எல்லாம் திமுக ஆட்சியிலே போடப்பட்ட திட்டங்கள். அந்த திட்டத்திலிருந்து வரப்பட்ட மின்சாரத்தை தான் வந்து இப்போ செயல்பாட்டுக்கு வந்தது. அதோடு மட்டுமல்லாமல் வெளியிலிருந்து அதிக பணம் கொடுத்து வாங்கிய மின்சாரம் தான் இவ்வளவு கடலை வந்து இவ்வளவு இதுக்கு தள்ளியிருக்கு. அதாவது 100 ஏதோ நிலக்கரியோட விலை வந்து குறைந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். நிலக்கரியோட விலை வந்து இப்போ வந்து உலக சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா $180 இருந்துச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து அது $50 இருக்குது ஒரு டன் நிலக்கரி. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் வீக்லின்ற ஒரு இதில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவர் இருக்க கம்பெனியில் தான் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து கோல் இதை வந்துட்டு இருக்கு, அந்த விசாரணை போயிட்டு இருக்கு. அதை பற்றி தலைவர் வந்து விரிவாக பேசியிருக்கார். இது வந்து இவ்வளவு பெரிய ஊழல் வந்து எங்கிருந்து நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த ஊழல் இவ்வளவு 5 வருட காலமாக வந்து மின்சாரத்துறையில் நிகழ்ந்த ஊழல்களினால்தான் மின்சார விலையேற்றமே நிகழ்ந்திருக்கிறது. இவ்வளவு ஊழலையும் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து 100 யூனிட் மின்சாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இதை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஒரே ஒரு தகவல், நிலக்கரியில இந்தோனேசியால இருந்து தரமற்ற நிலக்கரி வந்து திமுக வாங்குனாங்க. அது உபயோகமே ஆகல. திரு ஜவஹர் அலி, இந்த 100 யூனிட்டுக்கு கீழ் பயன்படுத்துவோருக்கு யூனிட்டுக்கு 25 பைசா உயர்த்தப்பட்டிருக்கு. கடந்த முறை உயர்த்தப்பட்டிருக்கு. இலவசமெல்லாம் நீங்க அதை வந்து உயர்த்தாமல்லாம் கொடுக்கல. அந்த தகவலையும் நான் பதிவு செய்ய வேண்டியிருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் இங்க நான் ஒரு கேள்வி, ஒரு அரசியல் நோக்கராக மின்சார வாரியத்திற்கு கடன் சுமையில் இருக்கு, ஒரு அழுத்தம் இருந்துட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு நிதி மேலாண்மை, நான் ஒரு பியூரோக்ரசியில ஒரு ஆளுமையா இருக்கிறப்ப இது இந்த இலவசங்கள் நாங்க கொடுப்போம், இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? இப்போ அதிமுக அரசு உயர்த்துவதற்கு ஒரு காரணம் சொன்னப்ப அந்த காரணம் அப்படியே இருக்கிறப்ப எப்படி சாத்தியப்படும்? இல்லை இந்த மின்சாரத்தை பொறுத்தளவில் அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில் இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம்ங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் மின்சாரம் வந்து 2 மாதங்களுக்கு கட்டணமாக, இது வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்தனியாக கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் பேலன்சிங் பாயிண்ட்டாக தான் இதை வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் மோரார்லெஸ் வந்து இதனுடைய நிதி ஆதாரங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு வந்து இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திற்கும் மின்சாரத்தை கொண்டு சேர்த்த பெருமை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. ஏறக்குறைய 1980களுடைய பிற்பகுதியிலேயே இடைப்பகுதியிலேயே நம்ம எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு சேர்த்துட்டோம். மத்திய அரசு வந்து இப்போ தான் ஒரு திட்டம் போடுறாங்க, 2020க்குள்ளே கிராமங்கள் அனைத்தையும் நாங்கள் மின்மயமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கிற பொழுது இந்த திட்டம் இருவரும் திராவிட கட்சிகளும் ஒன்றை களத்தில் சமநிலைப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ள ஒரு திட்டம். சின்ன குறுக்கீடு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரத்தை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 5 வருட கால அதிமுக ஆட்சியில ஒரு புது இலவச மின்சார கனெக்ஷன் கூட கொடுக்கவில்லை. இப்படிப்பட்டவர்களா இப்ப 100 யூனிட் மின்சாரத்தை ஏழைகளுக்கு கொடுக்க போறாங்க. அதாவது வந்து யார் கேட்டாலும் அவர்களுக்கு வந்து காட்டேஜ் யூனிட்ல நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கோங்க, அது வந்து ஒரு யூனிட் 3 ரூபாய். இப்படித்தான், இதுதான் வந்து கள நிலவரம். அதாவது மின்சார விலைக்கு வாங்குறாங்க திமுக ஆட்சியில 12 ரூபாய்க்கு வாங்குறாங்க, ஆனா இப்ப 5 ரூபாய் 10 பைசாக்கு வாங்கிட்டு இருக்கோம். அத மறந்துடக்கூடாது. நீங்க மக்கள் சார்பாக ஒரு மாற்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவோம் அப்படின்னு சொல்ற இடத்துல இவங்க நாங்க 100 யூனிட் இலவசம்ன்றாங்க. திமுக 1 மாதம் நீங்க கட்டணா உங்களுக்கு கட்டண குறைப்பு அப்படின்றது பெரிய அளவுல உங்களுக்கு லாபமாக இருக்கும் அப்படின்றதுல ரெண்டுலையுமே மக்கள் தானே பயனடைய போறாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 திமுகவும் அதிமுகவும் கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் ஏமாற்றினார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
திமுகவில் வந்து 2006 கொடுத்த தேர்தல் அறிக்கையில் வீட்டுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அது எங்கடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் வந்து. இவங்க 2013 வந்து மதுரையில் வந்து தமிழ் தாய்க்கு ஒரு செலவு தலைவர் கலைஞர் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் கேட்டுட்டு இருக்காரு தமிழ் அன்னையின் சிலை எங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக இவ்வளவு வந்து ஒரு மோசமான ஒரு ஆட்சி அமைச்சிட்டு இப்ப நான் திரும்ப வந்து நாங்க வந்து பண்றோம்ங்கறத பாக்குறாங்க. எங்களுக்கு வந்து இப்ப நீங்க எப்படி வாய்ப்பு கொடுக்காம எங்களை வந்து என்னைய வந்து இங்க இருட்டடி பண்றீங்களோ, இல்ல அது வாய்ப்பு மறுக்கு என்னுடைய வாய்ப்பை நீங்க எடுக்கிறீங்களோ, அது போல வந்து இல்ல உங்களுக்கு நான் நேரத்தை நான் கொடுத்தறேன். இல்ல இவங்க இடையூறு பண்றதுங்க இருக்குல்ல, அது வந்து மக்கள் பாக்குறாங்க. மக்கள் கொடுத்துருவாங்க. மக்கள் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. மக்களால நாங்க தெரு தெருவா வீதி வீதியா போய் நிக்கிறோம். நாங்க என் கேள்வி அதுதான் நான் சொல்ல வரேன். இது இந்த 2 தேர்தல் அறிக்கையிலும் பயனாளிகளாக மக்கள் தானே இருக்கிறாங்க. அவங்க ஒரு மாதத்துல அதற்கான இருங்க, நான் அந்த நம்பகத்தன்மையை தான் நான் கேள்வி எழுப்புறேன். நீங்க வந்து அது பயனாளிகளா இருக்கட்டும், பயனாளிகளா தான் வேணுங்கிறது எங்களுடைய விருப்பம் அதுதான். ஆனா கடந்த காலங்களில் இவர்கள் வந்து செய்த அந்த நம்பகத்தன்மை இல்ல அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதனாலதான் 2006 இவங்க வந்து வீட்டுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறாங்க, என்னாச்சுன்னு கேட்கறோம். அது நம்பகத்தன்மை இல்லை, அதை பத்தி வாயை திறக்கல. கடந்த காலம் 5 வருடமாக நடந்து கொண்டிருப்பது அதிமுக ஆட்சி. சரவணன் இருங்க, அதுக்கு அடுத்து நீங்க பேசுனீங்க, நீங்க செஞ்சீங்களான்னு கேட்கறேன் நானு. இவங்க வந்து 2017 ஆட்சிக்கு அமைச்ச உடனே வந்த உடனே சொன்னாங்க, அந்த அம்மா வந்து இந்த நாட்டில் வந்து அமைதி நிலவ போகிறது, நான் வந்த உடனே வந்து ரவுடிகள் பிக் பாக்கெட் எல்லாமே வந்து ஆந்திரா கூட்டிட்டாங்கன்னே வந்து சொன்னாங்க. நான் என்னுடைய புள்ளி விவரங்களை நான் சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகளில் வந்து எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற சொன்னோம்னா, அவர்கள் வந்து சட்டமன்றத்திலே சொல்றாங்க ஒப்பீட்டு அளவுல மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு குறைவுன்னு தான் சொல்றாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கேட்டது நான் சட்டம் ஒழுங்குல நான் கேட்கிறேன், திரு வன்னியரசு, எந்த கொலைகளுமே எந்த திருட்டுமே நடக்காம ஒரு மாநிலத்தை நிர்வகிச்சிட முடியுமா? அப்படி ஒரு ஸ்டேட் எங்கேயாவது இருக்கு? அதாவது முதல்வர் சொன்ன வார்த்தையிலிருந்து நான் சொல்றேன். நான் இந்த சட்டம் ஒழுங்கு வந்து நாங்க சிறப்பா இருக்கணும். என்ன கேட்டா இங்க வந்து தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா மறுக்க முடியுமா? இஸ்லாமியர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா மறுக்க முடியுமா? ஒரே ஒரு கேள்வி, சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறைவாசிகளை நான் விடுதலை செய்வேன்னு சொன்னாங்க. முதல்வர் விட்டுருக்காங்களா? இப்போ வர வாய் திறக்கல. நான் அடிப்படையான கேள்வி, அந்த நம்பகத்தன்மையிலிருந்து நான் கேள்வி எழுப்புறேன். இவங்களை நம்பல மக்கள் நல கூட்டணி மிக தெளிவாக இந்த கீழே நீங்க வந்து கீழே போய் பாருங்க. கீழே போய் பார்க்கும்போது தெரியும், நாங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு, தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு நாங்கள் வாக்களிக்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க தெளிவா இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் பிரச்சாரமா மாத்துறீங்க. நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ள நான் வரல. நான் ஒரு அடிநிலையில இருந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன். எல்லாரும் அடிநிலையில தான் வந்திருக்கோம். எல்லாரும் அடிநிலையில தான் வந்திருக்கோம். இல்ல அதாவது மக்கள் பாக்குறாங்க, அடிநிலையில இருந்து யார் வந்திருக்காங்க. அடிநிலை கிடையாது. அது நான் ட்ரெஸ் சொல்லல. அடிநிலையில இருந்து கருத்துக்களை நான் சொல்றேன். அடிநிலையில தான் எல்லாமே அடிநிலையில தான் வரோம். என்னை பேச விடுங்க கொஞ்சம். பேசுங்க சார். நீங்க வந்து பர்சனலா சொல்லும்போது நான் பர்சனலா ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். நம்பகத்தன்மை இழந்து விட்டன. சரி, அது நம்பகத்தன்மையிலிருந்து நாங்கள் வந்து கேள்வி எழுப்புறோம். மக்கள் நல கூட்டணி மிக தெளிவாக ஒரு மாற்று கோட்பாட்டை, கூட்டணி ஆட்சி கோட்பாட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த இங்கு பொருளாக நான் வைத்திருப்பது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி கேள்வி நேரத்தில் விவாதித்தோம். மக்கள் நல கூட்டணி, பாமகவினுடைய தேர்தல் அறிக்கை, பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை, அந்த இடத்தில் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை பல்வேறு விதமான விமர்சனங்களை எழுப்பி இருக்கிறது. ஒரு ஆளும் கட்சி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்பது நிதி ஆதாரம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அதை கணக்கில் வைத்து, ஏனென்றால் ஆண்டவர்களாக இருக்கிறார்கள், அந்த கணக்குகளோடு அவர்கள் கொடுத்திருக்கிறார்களா அல்லது இது வெற்று வாக்குறுதிகளா? பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கிறேன்.